திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பாதகம். எதை விசுவாசிக்கிறவன்? அஸ்திபாரமான ஒரு கல்லை, நான் திட அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் எங்க வைக்கிறேன்? சீயோனில் வைக்கிறேன். அது பரிசிக்கப்பட்டதும் விலையோடு பெற்றதுமாக இருக்கும். அப்ப இதை யாரு கண்டு அது விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறவர்கள் பதறம். விசுவாசிக்கிறவன் பதறம். அப்ப பரிசிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது அது சோதிக்கப்படுவது. அது சோதிக்கப்பட்ட பிறகு அது சுத்த பொண்ணாய் மாறும். சோதிக்கப்பட்ட பிறகு அது பளபளப்பாய் மாறும். அது சோதிக்கப்பட்ட பிறகு விலையோடு பெற்றதாக இருக்கும். அது மதிப்பு மிக்கதாக இருக்கும். அது விலை கிரயம், அதுக்கு செலுத்த முடியாத ஒரு மதிப்புள்ள பொருளாக மாறும். அப்படி மதிப்புள்ள பொருள் தான் தேவன் சொல்றார், நான் சீயோனிலே வைக்கிறேன். அது திட அஸ்திபாரமானது. அது மூளைக்கல்லாக இருக்கும். அந்த மூளை திட அஸ்திபாரமான மூளைக்கல்லை எவன் விசுவாசிக்கிறானோ அவன் பதறான். அப்ப தேவனிடத்தில் முழுமையான தைரியமான விசுவாசம் வைப்பவன் ஒரு நாளும் அவன் பதற மாட்டான். அவன் பதறான். அவன் எந்த சூழ்நிலையிலும் தோல்வி அடைய மாட்டான். எந்த சூழ்நிலையிலும் பயப்பட மாட்டான். எந்த சூழ்நிலையிலும் கடக்க மாட்டான். எந்த சூழ்நிலையும் பதட்டம் அடைய மாட்டான். எந்த சூழ்நிலையும் அவசரப்பட மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையிலும் அஞ்ச மாட்டான். அவன் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாய் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைங்க சூழ்நிலைகள் வருகிற பொழுது அமைதியா இருக்கணும். நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? பதட்டம் அடையக்கூடாது. படப்பட்டு உண்டாகக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் பதட்டம் அடையக்கூடாது. படப்பட்டப்பா நம்ம காரியங்களை செய்யக்கூடாது. நம்ம பதறி போய் காரியங்களை செய்யக்கூடாது. அஞ்சாம, கலங்காம, அவசரப்படாம, நிதானமா நாம் கடந்து போகலாமா? தோல்வி அடைவது கிடையாது. நம்ம அமைதியாக இருக்க வேண்டும். ஜெயத்தை பெறும் வரையில, வெற்றி பெறும் வரையில இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கின்ற பொழுது நீங்க ஒரு நாளும் பதற வேண்டிய தேவையே இல்லை. நீங்க பதட்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. அவசரப்பட தேவையில்லை. அதான் சொல்றாரு, நான் சீயோனிலே ஒரு அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது விசுவாசிக்கிற ஒரு நாளும். ஏன்னா அது எப்படிப்பட்டது? பரிசிக்கப்பட்டது. அது என்னது? விலையோடு பெற்றது. அது திட அஸ்திபாரமானது. அதுதான் நான் உங்களுக்கு வைக்கிறேன்னு சொல்றேன். அது நமக்குள்ள அப்படி ஒரு காரியம் நடக்கின்ற பொழுது நீ பதற வேண்டிய தேவையில்லை, பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க.